My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. CMC வெல்லூர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்வி நிறுவனமான CMC வெல்லூரினுடைய அட்மிஷன் 2025 யூஜி அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னிலிருந்து வருகிற கொஞ்சம் நாட்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த வீடியோவில் CMC வெல்லூரில் டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, அதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டெமோவை இந்த வீடியோவில் பார்த்தலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் எஸ்பெஷலி அவங்க கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது வேற ரிலீஜனை சேர்ந்த மாணவர்கள் CMC வெல்லூரில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் CMC வெல்லூரினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பற்றி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது போய் சேரும். CMC வெல்லூர் தமிழ்நாட்டில் தலை சிறந்த கல்லூரி. நீங்கள் சில அரசு மருத்துவக் கல்லூரிகள், தலை சிறந்த அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய பேஷண்ட் லோட் அளவுக்கு CMC வெல்லூரில் எனார்மஸ் பேஷண்ட் லோட் அப்படிங்கிறது இருக்குது. நல்ல காலேஜ், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், நல்ல டீச்சிங், இருக்கிறதுலேயே கம்மியான ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு கல்லூரி. ஆனால் இந்த வருஷம் CMC வெல்லூரில் ஃபீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய இன்க்ரீஸ் இல்லை, பட் கொஞ்சம் ரிவிஷன் அப்படிங்கிறது இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே ஃபீஸ் ரிவைஸ் ஆனால் நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தட் இஸ் அ ரிவிஷன் இந்த ஃபீஸ் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது CMC-னுடைய வெப்சைட். இந்த வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதில் போன உடனே இந்த இடத்துல பாருங்கள் MBBS அட்மிஷன் புல்லட்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் PDF-ஆக இருக்குது. இந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த PDF-ஐ இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல காமிச்சிடுறேன். எப்போ ஆரம்பிக்குது சார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 11ஆம் தேதியிலிருந்து February 11th ரிஜிஸ்ட்ரேஷன், இன்னையிலிருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவில் டெமோவும் நம்ம போட்டாச்சு, சரிங்களா? டெமோ இதிலே வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குற பட்சத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது, டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது, பேமெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 28 மார்ச் வரைக்கும், அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மார்ச் கம்ப்ளீட்டாக இருக்குது, பிப்ரவரியில் இருக்கக்கூடிய ரிமைனிங் டேஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ 1.5 மாதத்துக்கு மேலே நமக்கு டைம் இருக்குது. ரிலாக்ஸாக அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இது என்னன்னு கேட்டிங்கன்னா Annexure 4 அப்படின்னு சொல்லுவோம். இந்த Annexure 4 யார் யார் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்குரிய லாஸ்ட் டேட்டுங்கிறது April 1st, சரிங்களா? அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃப்ரம் மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன். மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன் இல்லை Annexure இதில் பார்த்தீங்கன்னா Annexureல லிஸ்ட் ஆஃப் மைனாரிட்டி நெட்வொர்க்ஸ் தட் கேன் ஸ்பான்சர் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருந்து உங்கள் சர்ச்ல இருந்து லெட்டர் இவங்களுக்கு போகணும் இல்லையா, அதற்குரிய லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 25th April. அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் Annexure 4 ஒன்லி ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்ளைங் அண்டர் CMC வெல்லூர் ரெக்கமெண்டேஷன் கோட் 62 அப்ளை பண்ணுறவங்களுக்கு 25th April நீங்கள் Annexure 4 சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் ஆன்லைன் சப்மிஷன் ஃபார் NEET UG 2025 ஸ்கோர் அப்படிங்கிறது இது சொல்லுவாங்க. நம்ம சேனலில் வீடியோ போடுவோம், அந்த டைமில் நீட் ஸ்கோரை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் நீட் அப்ளிகேஷன் நம்பர்லாம் இதில் என்டர் பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. இவங்களும் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்போ கேட்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு தனியாக ஒரு டேட் வரும். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆஃப்டர் நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர், நீட்னுடைய ஸ்கோரு, அதனுடைய பர்சன்டைல் ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்ம வீடியோ போடுவோம், சரிங்களா? அடுத்து கவுன்சிலிங் டேட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த டைமில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக 100 சீட்டு. லாஸ்ட் இயரில் இருந்தபடி அதே மாதிரி 100 சீட்டு தான் இந்த இடத்துல வருது. இந்த 100 சீட்டில் ஓப்பன் சீட்ஸ், ஓப்பன் இந்தியா அப்படிங்கிறது 2 சீட். அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாணவர்களும் அப்ளை பண்ணக்கூடிய, எல்லா ரிலீஜன் பீப்புளும் அப்ளை பண்ணக்கூடிய சீட்டுங்கிறது 2. இந்த இடத்துல 2 சீட். இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 2 சீட் ஆல் ரிலீஜன் பீப்புள் கேன் அப்ளை. இந்த 38 சீட்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மைனாரிட்டி நெட்வொர்க் சீட்ஸ் நீங்கள் CSI டயசஸ் சேர்ந்த மாணவர்களாகவோ அல்லது TELC அல்லது அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய டயசஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 38 சீட்டை எடுத்துக்கலாம். இல்லை சார் அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா கோட் 62 அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? கோட் 62 அப்படிங்கிறது இருக்குது. MBBSக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கோட் 62. நீங்கள் BSc நர்சிங் போட்டிங்கன்னா கோட் 61 வரும், 62 அந்த மாதிரி உங்களுக்கு அந்த Annexureலேயே காமிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும், சரிங்களா? அடுத்ததாக CMC வெல்லூர் ஸ்டாஃப் கோட்டாவில் அங்கே ஒரு 10 சீட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 10 சீட் யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா CMCயில் உங்களுடைய பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குரிய சீட்டுங்கிறது 10 சீட். அடுத்ததாக கவர்மெண்ட் கோட்டாவில் 20% சீட்டுங்கிறது
கிறிஸ்டியன்ஸ்க்கு தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்க்குரிய சீட்டு 20 சீட்ஸ் இருக்குது. அண்ட் தென் ரிமைனிங் 30 சீட்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரி, பிசி அண்ட் எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இதுக்கெல்லாம் சீட்ஸ் வரும். சரிங்களா? லாஸ்ட் டைம் பிசிஎம்முக்கும் எஸ்சிஏ கேட்டகரிக்கும் எஸ்டி சீட்டுக்கும் சீட் வரலன்னு நினைக்கிறேன். இதில் 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. 92.5 அண்ட் 7.5 ரிசர்வேஷன் ரெண்டுமே இதில் வந்துடும். இந்த 30 சீட்டில் தான் வரும். ஸோ சீட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதில் வந்து சில கேட்டகரியில் சீட்ஸ் வராமல் கூட போகலாம். சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும். அந்த சீட் மேட்ரிக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணும்போது எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளோ சீட் இருக்குங்கிற டீட்டெயில் தான் நான் வந்து அந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறேன். சரிங்களா? அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது ஃபீஸ் எவ்வளோ சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 1200 ரூபா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். சரிங்களா? 1200 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ப்ளஸ் நீங்கள் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 500 ருபீஸ் ஆட் ஆகும். நீங்கள் வந்து 7 கோர்ஸ் வரைக்கும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். 7 கோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சிஎம்சி வெள்ளூரில் எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, எம்பிபிஎஸ் இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, அது போக பேராமெடிக்கல் அண்ட் ஹெல்த் அலைட் ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த கோர்சஸ்க்கும் நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கேண்டிடேட் 7 கோர்ஸுக்கு அட் அ டைமில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ 7 × 500 3500 ருபீஸ் ப்ளஸ் 1200 ருபீஸ் மேக்ஸிமம் ஃபீஸாக வரும். நீங்கள் எம்பிபிஎஸ் மட்டும்தான் போடுறீங்க அப்படின்னா 1700 ரூபா வரும். சரிங்களா? 1200 ப்ளஸ் 500 1700 வரும். நீங்கள் கோர்சஸ் ஆட் பண்ண அடிஷ்னல் 500 ருபீஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகிட்டே இருக்கும். அலைட் ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. அண்ட் அந்த கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரிங்களா? அடுத்ததாக எப்படி சார் ஃபோட்டோ என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு சிக்னேச்சர், இந்த ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் ரிக்வயர்டுன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், இந்த ரெண்டு தான் தேவை. ஆனால் டைமென்ஷன் வேரி ஆகும். நீட்டுக்கு அப்ளை பண்ண அதைவே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா அப்ளை பண்ண முடியாது. இங்கே வந்து வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து 80 கேபிக்குள்ளே இருக்கும். சரிங்களா? 80 கேபிக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது 80 கேபிக்குள்ளே இருக்கணும். அண்ட் ஸ்கொயராக இருக்கணும். சரிங்களா? ஸ்கொயராக இருக்கணும். இதில் வந்து விட்த்தும் 150, ஹைட்டும் 150. அண்ட் ப்ரிஃபரபிளி ஒயிட் பேக்ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா அட்வைசபிள். சரிங்களா? ஒயிட் பேக்ரவுண்டாக இருந்துச்சுன்னா அட்வைசபிள். இது வந்து ஃபோட்டோக்கு. சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். இது வந்து 150, ஹைட் வந்து 50 பிக்சல். சரிங்களா? சைஸ் எவ்வளோ சார் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 கேபி, லெஸ் தேன் 50 கேபி இருக்கணும் சிக்னேச்சருக்கு. இந்த ரெண்டு தான் அப்லோட் பண்ணுறோம். வெரி சிம்பிள் ப்ராசஸ். சரிங்களா? வெரி சிம்பிள் ப்ராசஸ். அண்ட் இது தவிர உங்களுக்கு இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கோட் 62 செலக்ட் பண்ணுறதா இருந்தால் அனெக்ஷர் 4 அப்படிங்கிறது சென்ட் பண்ணணும். இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபீஸ் எவ்வளோ சார் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் சொன்னபடி இந்த வருஷம் ஃபீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் அதே 3000 ரூபா தான். ஒன் டைம் காலேஜ் ஃபீஸ் கொஞ்சம் ரிவைஸ் ஆகிருக்கு, 18000 ரூபா. அதர் ஆனுவல் ஃபீ அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 24 சம்திங் இருந்தது, இப்போ 48,000 ரூபாய் மாறி இருக்கு. அண்ட் ஒன் டைம் பேமெண்ட் ஃபீஸுங்கிறது 14,000 ரூபா. டோட்டலாக 84,330 ரூபா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் டியூஷன் ஃபீஸாக பே பண்ணுவீங்க. இது தவிர ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸுங்கிறது செப்பரேட்டாக வரும், அது அடிஷ்னல். சரிங்களா? ஆனால் 1 இயருக்கு ஃபஸ்ட் இயருக்கு நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் 84,000 ரூபா. நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து இந்த ஒன் டைம் ஃபீஸுங்கிறது கட் ஆயிடும். சரிங்களா? இந்த ஒன் டைம் ஃபீஸுங்கிறதுலாம் கட் ஆகிடும். ஸோ மற்ற ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ 84,000 கொஞ்சம் கம்மியான ஃபீஸ் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அதான் உங்களுடைய ஃபீஸாக இருக்கும். ஒரு 50,000, 55,000, 60,000 ரூபாய்க்குள்ள அடுத்த செகண்ட் இயர்லேருந்து ஃபீஸுங்கிறது வரும். ஸோ இதான் இந்த காலேஜினுடைய ரிவைஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் மெஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? அடுத்ததாக எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துடுங்க. சரிங்களா? ரொம்ப சீக்கிரமாக நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த நீங்கள் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இங்கே அப்ளை ஆன்லைன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது வந்துடும். இங்கே உங்களுடைய கேண்டிடேட் நேம் வரணும். ஆஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்ட் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் நேம் எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இனிஷியல் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்குறாங்க. இனிஷியலில் கடைசியாக தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க போகிறீங்க. அடுத்ததாக உங்களுடைய ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் செலக்ட் பண்ணுறீங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி அப்படிங்கிறது வரும். வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், நீங்கள் அதை கொடுத்து உங்களுக்கு சப்மிட் கொடுத்தீங்க, ரிஜிஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ரரி ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு மெசேஜும் வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா
இந்த மாதிரியான பேஜ் வரும். இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் நாட் வெரிஃபைடுன்னு இன்ட்டு மார்க் போட்டிருக்காங்க இல்லையா? இப்போ வெரிஃபை இமெயில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். வெரிஃபை மொபைல் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, என்டர் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கடுத்து சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஐ டு நாட் ஹாவ் அன் இந்தியன் மொபைல் நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இதுதான் உங்களுடைய டீட்டெயில்ஸ். இதில் 5 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸு, ரெண்டாவது கோர்ஸ் அப்ளை, அப்புறம் அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், பேமெண்ட் அண்ட் பிரிண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக முடிச்சிடலாம். பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் அண்ட் உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய அட்ரஸ் அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட், மொபைல் நம்பர் பேரண்ட் ஆர் கார்டியனுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் என்டர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிலீஜியன் வரும்போது எல்லா ரிலீஜனும் இதில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எல்லா ரிலீஜனும் அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் எந்த கேட்டகரி ஆஃப் சீட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரிலீஜன் செலக்ட் பண்ணிங்கன்னா கிறிஸ்டியன், ஹிந்து, இஸ்லாம், ஜெயின், சீக் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஆல் ரிலீஜன் பீப்புள் கேன் அப்ளை. பட் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்காக மட்டும்தான் இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். சிஎம்சியில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்க போகிறேன் சார் அப்படின்னா நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அந்த டயசிஸ் நெட்வொர்க் மூலமாக ரெக்கமெண்டேஷனில் நீங்கள் உள்ளே வர போகிறீங்க. அதாவது சர்ச் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க, டயசிஸ் ரெக்கமெண்டேஷன். அதில் வந்து 38 சீட் இருக்குது, மைனாரிட்டி நெட்வொர்க் சீட். அந்த 38 சீட்டுக்கு நீங்கள் போடுறீங்களா, இப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும். சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டாவில் 10 சீட் இருக்குல்ல, அதை எடுக்கணுமா, நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும். சிஎம்சி அதுலேயே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 2 ஓப்பன் சீட் இருக்கு இல்லையா, அந்த சீட்டை நீங்கள் எடுக்கணும்னாலும் இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். இந்த 50 சீட்டுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதாக இருந்தால் இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இது தவிர சிஎம்சிலேயே நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் 20% கிறிஸ்டியன்ஸ் கோட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா, கிறிஸ்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 20% இடங்கள், அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா அப்ளை பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். என்னுடைய சஜஷன் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஆனால் கவர்மெண்ட் கோட்டாவில் 30 சீட் வந்துச்சு இல்லைங்களா, 30 சீட்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா, 30% சீட்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதாக இருந்தால் இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஆல் இண்டியா ஓப்பன் கோட்டாவில் 2 சீட் இருக்குது சார், இந்த 2 சீட்டுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்களா? இந்த 2 சீட்டோட மார்க் எவ்வளோ இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் மார்க் காமிச்சிருக்கிறேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். சிஎம்சி வெள்ளூர்னுடைய லாஸ்ட் இயர்னுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் ஃபார் ஆல் த கேட்டகரி மார்க் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணிவிடுங்க. ஃபைன். ஸோ அடுத்து இதுக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேஷனாலிட்டி, இந்தியன் அண்ட் சார் கண்ட்ரீஸை காமிச்சிருக்கிறாங்க, ஃபாரின் நேஷனல் அண்ட் ஓசிஐ. ஸோ நீங்கள் வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருந்தீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியன் செலக்ட் பண்ணிக்கலாம், என்ஆர்ஐங்கிறது கொடுத்துக்கலாம். அல்லது இங்கே என்ஆர்ஐ சீட் எல்லாம் இல்லை, என்ஆர்ஐ கோட்டாலாம் கிடையாது, அதனால தான் என்ஆர்ஐ கொடுக்கல. ஃபாரின் நேஷனல்ஸ், ஓசிஐ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சார்க் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியனே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் என்ஆர்ஐ கேன் செலக்ட் இந்தியன். சரிங்களா? அடுத்ததாக வந்து நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது. நீங்கள் சிபிஎஸ்சினா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சிபிஎஸ்சி தான் வரும். இங்கே மேலே ஹெடர் மறைச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சிபிஎஸ்சி தான் வரும். +2 டிஎன் போர்டு, டி போர்டுன்னு போட்டுருக்காங்களே, தமிழ்நாடு போர்டு அப்படிங்கிறது ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேற ஏதாவது இதில் படிச்சிருந்தீங்கனாலும் அந்த கோர்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் கோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், பாப்அப் விண்டோ. இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லும். ஓகே கொடுத்துருங்க, எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போய்டும், கோர்ஸ் அப்ளைட். இங்கே தான் நீங்கள் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறது வருது. எம்பிபிஎஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதாக இருந்தால் இந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா, இதை ட்ராப் டவுன் விண்டோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் வரும். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 001 அப்படிங்கிறது எம்பிபிஎஸ்ஸாக இருக்கும், 002 அப்படிங்கிறது பிஎஸ்சி நர்சிங், 003 அப்படிங்கிறது பிஓடி, பிபிடி, பிஎஸ்சி எம்எல்டி, பி ஆப்டோமெட்ரி அண்ட் பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ், நியூக்ளியர் மெடிசன், நிறைய அலைட் ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் இருக்கு. இதில் 7 கோர்ஸ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எம்பிபிஎஸ் மட்டும்தான் போடுறீங்கன்னா எம்பிபிஎஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேட்டகரி அப்ளைங் அப்படிங்கிறது வந்து ஆல் இண்டியா ஓப்பன் 2 சீட்டு, மைனாரிட்டி நெட்வொர்க் இருக்கக்கூடிய சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 38 சீட்டு, சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா 10 சீட். சரிங்களா? இந்த சீட்டை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதனால தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே, அந்த 20% சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் இருக்குது சார், கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும்தான். அது வந்து ஓப்பன் ஃபார் ஆல் த கிறிஸ்டியன்ஸ், எல்லா கிறிஸ்டியன்ஸும் அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சில கேட்டகரி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதை பற்றி தெளிவாக நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் கவர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, மைனாரிட்டி நெட்வொர்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டயசிஸ் இங்கே வரும். இப்போ வந்து பாருங்கள் 10வது இடத்துல சிஎஸ்ஐ கோயம்புத்தூர் டயசிஸ் வருது,
11வது இடத்துல டோனக்கல், 12வது இடத்துல கன்னியாகுமரி, கர்நாடகா, மெட்ராஸ் டயசிஸ். நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா மெட்ராஸ் டயசிஸ் போடுங்க. அண்ட் மதுரை ராம்நாட்டில் இருக்கீங்கன்னா மதுரை ராம்நாட், சவுத் கேரளா டயசிஸ், திருச்சி தஞ்சாவூர் டயசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தினுடைய டயசிஸும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய கரெக்டாக இதை செலக்ட் பண்ணிக்குவாங்க. இல்லை சார் எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கோடு 62 அப்படின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 60 வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர்னு இருக்கு, அதை நீங்கள் கொடுக்கலாம். அல்லது 62 அப்படிங்கிறது இருக்கும். நான் உங்களுக்கு அது எல்லாமே தெளிவாக காமிச்சிடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 62 பாருங்கள். இந்த இடத்துல அண்டர் கிராஜுவேட் காலேஜ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இது வந்து சிஎம்சி வெள்ளூரே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணும். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். MBBSனா 62 அப்படிங்கிறது செலக்ட் பண்ணணும். கொடுத்துட்டு இது கொடுக்கலாம். நீங்கள் உங்களுடைய டயசிஸ் இதில் லிஸ்ட் ஆகலைன்னா கோடு 62 கொடுங்க. லிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த கோடையே கொடுத்துக்குவாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த கோடு 62 கொடுக்குறீங்க நீங்கள் வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் ரோமன் கேத்தலிக்காக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டயசிஸ் இதில் லிஸ்ட் ஆகியிருக்காது. CSI டயசிஸ் தான், ஆனால் எங்களுடைய டயசிஸ் இதில் வரல அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து கோட் 62 தான் போடணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் சர்ச் போகிறேன், பெண்டிகாஸ்டல் சர்ச் போகிறேன், ஏஜி சர்ச் போகிறேன், ஒரு சின்ன சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கேன், அந்த சர்ச்சினுடைய இதெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கோட் 62 தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு அனெக்ஷர் 4 அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அனெக்ஷர் 4 சப்மிட் பண்ணணும் சரிங்களா. அதான் இதை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்ததாக வேறு ஏதாவது கோர்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அது கொடுத்தீங்கன்னா அடுத்த கோர்ஸ் வரும். நான் MBBS படிக்கிறேன் சார், MBBSோட சேர்ந்து BSc நர்சிங்கும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், BSc நர்சிங் போடலாம். BSc கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி போடுறேன் அப்படின்னா அது போடலாம். அல்லது டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, எல்லாம் வேறு கிரிட்டிக்கல் டெக்னாலஜி ஏதாவது ஒன்று நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பப்பட்ட கோர்சஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த அலைட் ஹெல்த் சயின்சஸுக்கும் கவுன்சிலிங் செப்பரேட்டாக நடக்கும் சரிங்களா. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் BSc நர்சிங் அண்ட் MBBS மட்டும் போடுறீங்கன்னா இப்படி வரும். அப்போ ஃபீஸ் எவ்வளோ வரும், இதுக்கு ஒரு 500, இதுக்கு ஒரு 500, 1000 ரூபா ப்ளஸ் ஒரு 1200, 2200 அப்படிங்கிறது வரும். MBBS மட்டும் போட்டிங்கன்னா 1700 வரும். இப்போ அடுத்தது அப்லோட் டாக்குமெண்ட் போயிட்டோம். அப்லோட் டாக்குமெண்ட்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ரொம்ப சிம்பிள். சூஸ் ஃபைல் கொடுங்க. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய 150x150 பிக்சலில் இருக்கக்கூடிய இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைட் பேக்ரவுண்டில் இருக்கணுங்கிற சொல்லியிருக்கிறாங்க. 80 KB இருக்கணும். சிக்னேச்சர் அதே மாதிரி தான் 50 KB இருக்கணும். கொடுத்துட்டு இங்கே உங்களுடைய பேர், பேரண்டோட பேர்லாம் இருக்கும். அதை கொடுத்துட்டு அப்லோட் ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் கோ டு பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் போயிடுறீங்க. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்லான் ஜென்ரேட் பண்ணி பேங்க்கில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் பே பண்ணிக்கலாம். எனக்கு நெட் பேங்கிங்லாம் இல்லை சார் அப்படின்னா சிஎம்சி வெள்ளூர் வந்து செல்லான் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ICICI கொடுத்துட்டு நீங்கள் செல்லான் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த செல்லான் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பணம் கொடுத்துக்கலாம், பணம் செலுத்திக்கலாம். இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்குன்னா இதை கொடுத்துக்கோங்க. UPI ID யூஸ் பண்ணி பண்ண போகிறேன், நெட் பேங்கிங் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் பேமெண்ட் கொடுங்க. இங்கே பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். UPI மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பே பண்ணிக்கலாம் சரிங்களா. UPI பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல காமிச்சிட பாருங்க, ஸ்கேன் QR அண்ட் பே யூசிங் எனி UPI. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு QR டிஸ்பிளே ஆகும். அந்த டிஸ்பிளே ஆகிற QR உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, பேடிஎம் ஆர் ஃபோன்பே இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பே பண்ணிக்கலாம். அண்ட் பே பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேஜ் வந்துடும். யுவர் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல், பெய்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது காமிச்சிடும். வியூவர் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்துடும். சிஎம்சி வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாமல் சிஎம்சி வெள்ளூருக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீட் 2025 ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்த நாட்டில் போட போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஎம்சி வெள்ளூரினுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் அனெக்ஷர் 4 அப்படிங்கிறது பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அந்த அனெக்ஷர் 4 வந்து கோட் 62 கொடுக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் சென்ட் பண்ணணும். அதில் என்னென்ன இந்த இடத்துல பாருங்கள், அனெக்ஷர் 1ல் வந்து எந்தெந்த டயசிஸ் இதில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் டயசிஸ் இருந்துச்சுன்னா அந்த கன்சர்ன் கோடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அனெக்ஷர் 4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அனெக்ஷர் 4ல் 4 பேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து ஃபில் பண்ணணும் சரிங்களா. எடுத்துகிட்டு அப்ளிகேஷன் நம்பர் போட்டுக்கோங்க. இதோடது சிஎம்சி வெள்ளூரினுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டுக்கோங்க. நேம் எழுதிக்கோங்க, அட்ரஸ் போட்டுக்கோங்க, டேட் ஆஃப் பர்த், செக்ஸ் அண்ட் மெரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஜெண்டர்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சர்ச் ஆர் டினாமினேஷன், நீங்கள் எந்த சர்ச் அப்படிங்கிறத இங்கே எழுதிடுங்க. அடுத்ததாக நேஷ்னாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அனெக்ஷர் 4னுடைய செகண்ட் பேஜ். இதில் நீங்கள் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 7 கோர்ஸ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸஸை டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன்லாம் பண்ணணும். 2 விட்னஸ் சிக்னேச்சர் போடணும். 2 விட்னஸ் அப்படிங்கிறது போடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனெக்ஷர் 4லேயே 3rd பேஜ்
and this is to certify that அப்படின்னு போட்டு இது உங்கள் சர்ச்சில் வாங்க வேண்டிய சர்டிஃபிகேட். உங்கள் சர்ச்சில் உங்கள் பாஸ்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் பண்ணி சீல் வச்சு கொடுக்கணும். ஸோ இதை வந்து இந்த 3 பேஜையும் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சிஎம்சி வெள்ளூருக்கு நீங்கள் போஸ்டலில் கொரியரில் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் நம்பர் போட்டுட்டு has been an individual as a family of members for more than 10 years. நீங்கள் போகிற சர்ச்சில் 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க டிக் பண்ணலாம். ஆர் has been an individual as a family for a period of so and so years and also have been verified that நான் இப்போ தான் அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கேன் சார், ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு சர்ச்சில் நான் ஒரு 5 வருஷமாக இருந்தேன், இப்போ ரீசெண்டாக இந்த சர்ச்சுக்கு ஒரு 5 வருஷமாக போகிறேன், அல்லது 2 வருஷமாக போயிட்டு இருக்கேன், 8 வருஷம் நான் வேறு சர்ச் போயிட்டு இருந்தேன் அப்படின்னா அதை போட்டு உங்கள் சர்ச் பாஸ்டர் வந்து என்ன பண்ணணும்னா சைன் பண்ணணும். he is responsible. சரிங்களா? ஸோ டேட் ஆஃப் பேப்டிசம், நீங்கள் பேப்டிசம் எப்போ எடுத்தீங்களோ அந்த டேட் போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஒரு சில டெனாமினேஷனில் கொடுக்குறாங்க. கன்ஃபர்மேஷன் எடுத்துருந்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் டேட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பேப்டிசம் டேட் மட்டும் போட்டாலும் போதும், இஃப் அப்ளிகபிள் தான். அடுத்து உங்கள் பாஸ்டரோட பேர், சிக்னேச்சர் ஆஃப் த பாஸ்டர், நேம் அண்ட் சர்ச் சீல், நேம் ஆஃப் த சர்ச் அண்ட் சீல், சர்ச்சினுடைய நேம் தெளிவாக எழுதிட்டு அதனுடைய சர்ச்சினுடைய சீலையும் வச்சுருங்க, டேட் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த ஃபார்ம் அனெக்சர் 4 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் 25ஆம் தேதி ஏப்ரலுக்குள்ளே, அந்த டேட் நான் ஃபஸ்ட்டே காமிச்சல அந்த டேட்டுக்குள்ளே அவங்க சொல்லியிருக்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிச்ச உடனே டக்குன்னு அனுப்பிச்சிருங்க, லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வேணாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இருக்கிற நாட்டில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்கணும். உங்களுக்கெல்லாம் நீங்கள் விரும்பின மருத்துவ கல்லூரிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.